அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன் தந்தை அல்லாத ஒருவரை அவர் தன் தந்தை அல்ல என்ற விவரம் அறிந்து கொண்டே அவர்தாம் என் தந்தை என்று கூறும் ஒரு மனிதன் நன்றி கெட்டவன், காஃபிராகிவிட்டான். தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை குறித்து அது தனக்குரியதுதான் என்று கூறிக்கொள்பவன் நம்மை சார்ந்தவன் அல்லன். அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும். மேலும் ஒருவர் மற்றொரு முஸ்லிமான மனிதரை பார்த்து இறை மறுப்பாளர் என்றோ அல்லாஹ்வின் எதிரியே என்றோ அழைத்தால் அவர் உண்மையில் அவ்வாறு இறை மறுப்பாளராக இல்லையாயின் சொன்னவரை நோக்கியே அந்த சொல் திரும்பிவிடுகிறது. அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் முஸ்லீமில் 112, புகாரில் 3508. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீதானையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுபவன் ஆவேன், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவனும் ஆவேன். ஆயினும் நான் நோக்கவும் செய்கிறேன், விட்டுவிடவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். மேலும் நான் பெண்களை மனமுடித்தும் உள்ளேன். எனவே என் வழிமுறையை கைவிடுகிறவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 5063. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.